இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் களம் அனல் பறக்க துவங்கியிருக்கும் நிலையில் தனது ஆதரவாளர்கள் 40 பேருக்கு சீட் வேண்டும் என்று அப்பாவிடம் மகன் உதயநிதி பட்டியல் கொடுத்திருப்பது அந்த கட்சி சீனியர்களை கதிகலங்க வைத்துள்ளது. இது தொடர்பாக அறிவாலயம் வட்டாரம் கூறியது, 1980 ஸ்டாலின் தலைமையில் திமுக இளைஞரணி துவங்கப்பட்டது. அன்றைக்கு ஸ்டாலினுடன் பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள்தான் இன்றைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்களாக உள்ளனர். இப்போது இளைஞரணி செயலாளராக துணை முதல்வர் உதயநிதி உள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் இளைஞரணியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தான் சீட்டு வழங்கப்பட்டது. அதனால் வரும் சட்டசபை தேர்தலில் 40 பேருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதல்வரிடம் உதயநிதி கோரிக்கை வைத்திருந்தார். உதயநிதி பொறுப்பேற்கும் போது இளைஞர் அணியில் 12,000 நிர்வாகிகள் இருந்தனர். இப்போது 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தன் சாதனையை உதயநிதி விஞ்சிவிட்டார் என்று மகன் பெருமையை ஸ்டாலின் பாடி வந்தார். இதை கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்ட உதயநிதி 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிக்க உதவிய இளைஞரணி நிர்வாகிகள் ஜோயல், ஜி.பி. ராஜா, அப்துல் மாலிக், பிரபு, ஆனந்தகுமார், சீனிவாசன், இன்பா ரகு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிருஷ்ணராஜா, அலிப் மீரான், சவுந்தரராஜன், ஜான் ரவீந்திரன், ராஜா, அன்பழகன் என 20 பேரை உதயநிதி தேர்வு செய்துள்ளார். இவர்களுடன் சேர்த்து மற்ற அணிகளில் உள்ள தன் ஆதரவு இளைஞர்கள் 20 பேரையும் உதயநிதி தேர்வு செய்துள்ளார். தன் நேரடி பார்வையில் தேர்வு செய்யப்பட்ட 40 பேர் பட்டியலையும் அவர் ஸ்டாலினிடம் கொடுத்துவிட்டார். இந்த பட்டியலில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிய வியூகம் வகுக்கும் பென் நிறுவனம் மற்றும் தமிழக உளவுத்துறை அதிகாரிகளிடம் அந்த பட்டியலை கொடுத்துள்ளார் ஸ்டாலின். இதற்கிடையில் இந்த தகவலை கேள்விப்பட்ட கட்சியின் சீனியர் நிர்வாகிகள் பலரும் பட்டியலில் இடம்பெற்றோர் போட்டியிட திட்டமிட்டிருக்கும் தொகுதிகளில் தங்களுக்கோ தங்களுடைய ஆதரவாளர்களுக்கோ வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சத்தில் உள்ளனர்.